குமுலேட்டிவ் டெல்டா இருக்கு. இது குமுலேட்டிவ் டெல்டா இருக்கு. ஸோ இதை ம் வச்சு நான் பார்க்கும்போது எனக்கு இந்த 30 மினிட்ஸில் வந்துட்டு எப்படி என்னுடைய டெல்டா வந்து பையிங் டெல்டாவா செல்லிங் டெல்டாவாங்கிறது தெரியும். ம் அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து இந்த எல்லோ கலர் காமிச்சதுன்னா அங்க வந்து இம்பேலன்ஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க சார். கவிதா 1 மினிட் ஐஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. மெசேஜ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, ரெக்கார்டு போயிட்டு இருக்கு. ஓகே, ஆனா நான் கோ செட்டிங் நான் ஒரு இது செட்டப் சாரிட்ட கன்ஃபார்ம் இல்ல அது பண்றதுக்கு. தெரியுது. ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாரி கொடுத்துட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணி போட்டா பாக்குறவங்களுக்கு ஏதோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. ஓகே சார், நான் என்ன இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னா இந்த ஃபுட் பிரிண்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிற அந்த ரெண்டு இதுலேயும் ஸ்டடியில் போய் இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஃபுட் பிரிண்ட்ல வந்துட்டு நார்மல் அந்த அந்த செட்டிங்ஸில் வந்து அது என்ன பை பண்ணுங்க மேடம்? சார். அந்த ஸ்டடிக்கு போயிட்டு அதுல வந்து அந்த ஸ்டடி ஸ்டடியா இதுல போங்க, அந்த சார்ட்ஸ்க்கு போங்க. ஏன் வர மாட்டேங்குது உங்களுக்கு? ஸ்டடியில வரணுமே, அந்த டவுன் ஆரோ கிளிக் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். கிளிக் ஆக மாட்டேங்குதோ? கிளிக் பண்ணா என்ன வரணும் சார்? இல்ல, அந்த நீங்க என்ன இது செலக்ட் பண்ணீங்களோ அது நார்மலா அங்க வரணும். சரி, ஓகே. அதுதான் சார் எனக்கு புரியவே இல்லை. அதனால தான் நான் உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் கேட்டேனே. ஒரே ஒரு நிமிஷம், நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே, ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணுறேன். தெரியுதுங்களா? ம் ஸோ இதுல வந்து இந்த ஸ்டடிக்கு போனோம்னா இந்த ம் மாதிரி எனக்கு வரும் மேடம். நான் வந்து இந்த மாதிரி தான். உங்களுக்கு ஃபேவரேட்ஸ் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகி வருது, எனக்கு அப்படி ஸோ வரவே இல்லையே. ம் அது என்னன்னு தெரியல மேடம், நீங்க செக் ம் பண்ணுங்க. ஸோ ம் நான் என்ன ம் பண்ணுவேன்னா, இந்த நார்மலா இந்த ஆர்டர் ஃப்ளோக்குள்ள போயிட்டு ம் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் ரைட் சைடுக்கு வந்து இந்த ஃபேவரட் ஃபேவரேட் ஆட் பண்ணி பண்ணி. வச்சிருக்கேன். ஸோ ஓகே. எப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி. ஸோ ம் இதுல வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும்: மார்க்கெட் ப்ரொஃபைல் நார்மல், வால்யூம் ப்ரொஃபைல் நார்மல், இல்லைன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் டிக்கு, வால்யூம் ப்ரொஃபைல் டிக்கு. ம் இப்போ நீங்க ம் 30 மினிட்ஸ்ல எல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டிக்கு தேவைப்படாது, நார்மலே ஆமா, போதும். மார்க்கெட் ப்ரொஃபைல். ஓகே ஏன்னா ஓகே இந்த சார். டிக்கு ம் போகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஹேங் இதாகும், ஆயிடும். ம் ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ ம் லோவர் கான்ஃபிகரேஷன் வச்சிருக்கவங்க அது தேவை இல்லாமல் யூஸ் பண்ண வேண்டாம். ம் ம் அதே மாதிரி இந்த இந்த ஆர்டர் ஃப்ளோஸ் ட்ரேடர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுவும் ம் வந்து நல்லா இருக்கும். பட் நான் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி பார்த்தது இல்லை, அதனால நான் அதை வந்து அதையும் சொல்ல முடியாது. ஓகே. டெல்டா பார்ஸ் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் ம் மார்க்கெட் ப்ரொஃபைல் டிக் ஆர் வால்யூம் ப்ரொஃபைல் டிக்கு. அதே ம் மாதிரி இந்த ஓஏஎஸ் சென்ஸும் நல்லா இருக்கும். ம் ஓஏஎஸ் சென்ஸ் வந்து நமக்கு டைரக்டா இங்கே வந்து நம்ம சப்போஸ் நீங்க ஆப்ஷன் இல்லை வந்து ஃபியூச்சர்ஸோ பாக்குறீங்கன்னா ம் ம் இங்கே வந்து இந்த எக்ஸ்பைரிக்கு எந்த இடத்துல ஓஏ எப்படி போயிட்டு இருக்குன்றதையும் பார்க்க முடியும். ம் இந்த ம் கீழே உள்ள டேபிள் தான் மேடம் நம்ம பார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லப்பட்டது. ஆமா சார். இந்த அதுதான். பார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நான் ம் பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ம் வால்யூம் இருக்கும். ம் ஸோ வால்யூம் வந்து எய்தர் நீங்க வந்து வால்யூமோ இல்லை பை வால்யூம் கூட வச்சுக்கலாம் மேடம், அதுவும் நல்லா இருக்கும். வெறும் ம் வால்யூம் வைக்கிறதுக்கு பதிலா ம் பை பை வால்யூமோட பர்சன்டேஜ் ம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ம் 50 அண்ட் எபோவா இருந்தா இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் பாசிட்டிவ் இல்லையா? ஆமா. ஸோ ஓகே. மார்னிங்ல இருந்து பார்த்தோம்னா 15 மினிட்ஸ் பாசிட்டிவ் டைம். வால்யூம் தான் வந்திருக்கு. ம் ஸோ எல்லாத்துலயுமே பாசிட்டிவா இருக்கு. ம் அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கிறது வந்து டெல்டாவும் கியூமுலேட்டிவ் டெல்டாவும். ம் ஸோ இதுல வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு ஆர்டர் ம் ஃப்ளோல ம் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ மோடு இல்லைன்னா இது வந்து எதுக்குன்னா இந்த ரைட் சைடுல வந்து உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸஸ் லென்த் ஒரு. ம் இருக்கும். ம் அதுக்கேற்ற மாதிரி இந்த பாக்ஸ் மாறும் மேடம். இப்போ ஓகே இங்க வந்து சார். 40 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாயிரும். ம் அதுக்கப்புறம் 200 போடுறேன்னு வச்சுக்கோங்க, ம் சின்னதாயிடும் பாக்ஸ் ம் வந்து. அதாவது குவாண்டிட்டி அதுக்குள்ள வந்து பெருசாயிடும், ம் பாக்ஸோட ஹைட் வந்து சின்னதாயிடும். நீங்க இதை ம் ஒன்று வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப உங்களால பார்க்க முடியாத மாதிரி ஆயிடும். ம் ஸோ அதான் சார், அந்த பிரைஸ் ரேஞ்சை வந்து நம்ம அந்த பாக்ஸா சொல்றோம். ஆமா, இவர் ம் மனோகர் சார் சொன்னதுபடி இது வந்து நிஃப்டிக்கு 60ம் ம் ம் நிஃப்டிக்கு 200 வச்சுக்கிட்டா ஆப்டிமமா இருக்குன்னு சொல்லுவாப்ல. ஓகே சார். ம் அதுக்கப்புறம் வந்து இந்த இதுல வந்து உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோல வந்து இந்த ஃபார்மேட் வால்யூம் இல்லைன்னா ஆட்டோ லாட் சைஸ். ம்
ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு ஷேருக்கும் நீங்கள் வந்து 50 இல்லைன்னா 15 இல்லைன்னா 40 அப்படின்னு போட வேண்டாம். நீங்கள் ம் சப்போஸ் அவசரத்தில் மறந்துட்டீங்கன்னா ஆட்டோ லாட் சைஸ் வச்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ம் இந்த பவர் ட்ரேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு டே வந்து நீங்கள் ஆன் பண்ண வேண்டியிருக்கும். இங்கே ஆன் பண்ணி இங்கே ம் வந்து நீங்கள் வேல்யூமை டிஃபைன் பண்ணணும். ஸோ ம் சப்போஸ் ஒரு 500ன்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம் 500 கொடுத்து நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா ஆஃப்டர் த ட்ரேடிங் ஸ்டார்ட்ஸ் ம் திஸ் வில் ஸ்டார்ட் டு கிவ் சம் ரவுண்ட் சர்க்கிள் மாதிரி காமிக்கும் மேடம். எப்பெல்லாம் 500 இது அந்த குவான்டிட்டி பர்டிகுலர் குவான்டிட்டிக்கு மேல இருக்கோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணும். அதில் ம் அது வந்து ஒரு சர்க்கிள் வரும் மேடம். ஸோ ஓகே. எய்தர் இட் கேன் பி அ கிரீன் சர்க்கிள் ஆர் இட் கேன் பி அ ரெட் சர்க்கிள் ஓ இண்டிகேட்டிங் which ever way the movement is coming or it has ம் gone already. Not coming, gone. ஓகே So ஓகேங்க சார். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதில் வரும். நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஆர்டர் ஃப்ளோவும் இந்த பார் பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு சார்ட்ல வச்சுக்கிறது. ம் இன்னொரு இதில் வந்து இந்த போரிங் கேண்டில் அன்னைக்கு சொன்னோம் இல்லையா, ம் அது வச்சுக்கிறது. போரிங் கேண்டில் வச்சிங்கன்னா இந்த இடத்துல ப்ளூ கலர்ல எங்க நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆர் பாயிண்ட் ஆஃப் சேஞ்ச் வருதோ ம் அங்க வந்து ப்ளூ கலர் வந்ததுன்னா தென் தேர் வில் பி a ஸ்மால் சேஞ்ச் இன் தி டைரக்ஷன் ஆஃப் த மார்க்கெட்னு சொல்லி. ஓ அடுத்து இதுல பாத்தீங்கன்னா இது வந்து வால்யூம் ப்ரொஃபைல் இருக்கும் மேடம். ம் ம் வால்யூம் ப்ரொஃபைல் டிக்கோ மார்க்கெட் ப்ரொஃபைல் டிக்கோ உங்களுக்கு எது வேணா அதை வச்சுக்கலாம். ஸோ ம் அதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எங்க வந்து நம்மளுடைய மேக்ஸிமம் வால்யூம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த அளவுக்குலாம் பாக்குறது இல்ல, பட் போட்டு வச்சிருப்பேன். சார் அது ஆக்சுவலா மார்க்கெட் ப்ரொஃபைலுக்குள்ளேயே அந்த வால்யூம் ப்ரொஃபைலை எனேபிள் பண்றது வரும் இருக்கு. மேடம், அது வரும். போடும்போது பட் நல்லா இருக்கு. வரும் பட் டூ மச் கன்ஜஸ்டடா இருக்கும் மேடம். ஆ 30 ஆயிடுச்சு மேடம், இது ஸ்டார்ட் ஓகே ஆயிடுச்சு. சார். ஆர்டர் பிளேஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு சார். ஓகே தேங்க்யூ. சார். ம் ஸ்டாப். சரிங்க சார். தேங்க்யூ சார்.